நமச்சிவாய. ஜெய் வராகி. அடிக்கடி பொருள் தொலைஞ்சு போகிறது. சில பேர் ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு சாவி காணாமல் போயிடும். அல்லது நிறைய பேர் பார்த்திங்கன்னா செப்பல் தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் செப்பலை தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மாதத்துக்கு புது செருப்பு. வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும். அவங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க. செப்பல் வாங்குறதே மாதம் ஒரு செருப்பு வாங்குறதே வேலையாக போச்சுன்னுவாங்க. இப்போ செப்பல் தொலைஞ்சால் நல்ல விஷயம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாவம் தொலைஞ்சது, சனி நம்மளை விட்டு வெளியில் போயிட்டார், அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, 7.5 சனி விட்டு போச்சு. செருப்புக்கு மட்டும் நாம் நல்லா சந்தோஷப்பட்டுடுறோம். வேறு ஏதாவது பணம் காணாமல், பாக்கெட்டில் தான் சார் வச்சேன், பணத்தை காணோம், பீரோவில் தான் சார் வச்சேன், அந்த நகையை காணோம், அது மாதிரி இல்லை சாவியை காணோம், புடவையை காணோம், டாக்குமெண்ட்டை காணோம். தொலைக்கிறது இவங்களுக்கு உங்கள் ஜாதக அமைப்பிலே இருந்துடும். அடிக்கடி இதேன்னு ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தொலைச்சது மட்டும் இல்லாமல் ஓன்ட்டு தான் கொடுத்தேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு பார்ப்பாங்க. அவங்க நம்ம கூடயே சேர்ந்து தேடுவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அதனால் பொருள் தொலைந்து போனால் அது எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். வாழ வைப்பால் வாராகி. ஏன்னா நிறைய அன்பர்கள் இப்போ எனக்கே சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம், ஆர்வடம் சொல்கிறோம், பிரசன்னம் சொல்கிறோம், அங்கேருந்து கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. நமக்கே சமயத்தில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நான் இதை தான் பண்ணுவேன். என்ன செய்யணும்னாக்கா, டக்குன்னு அவங்க நிறைய நடந்திருக்கு, அதிசயம் நிறைய நடந்திருக்கு. வேளச்சேரியில் ஒரு அம்மா, அந்த அம்மா இந்த பதிவு பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு கமெண்ட் போடுங்கம்மா, ஆமாம் உண்மை அப்படின்னு. ஒரு செயின் ஒன்று வச்சுட்டாங்க. செயின் ஒன்று காணாமல் போச்சு. அப்புறம் அடுத்து அவங்க வீட்டில் நகை காணாமல் போய்கிட்டே இருக்குது. அப்போது திடீர்னு அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க, சரிம்மா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தாம்பூலம் வெத்தலை பாக்கு பழம் வாங்கிட்டு நீங்கள் நேராக வந்துருங்க, வாராகிட்ட வந்துருங்கம்மான்னு சொன்னால் அவங்க நேராக கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிரசன்னம் வச்சு பார்த்தோம். ஒரு 3000 ரூபா செலவாகிடுச்சு. அவங்களுக்கு பிரசன்னம் பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தாம்மா எடுத்தாங்கன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. 2 பசங்க, பொம்பளை பசங்க, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்கிறது வாராகி, நான் கிடையாது. பிரசன்னம் தூக்காது. 6 மாதம் 8 மாதம் கழிச்சு எனக்கே ஞாபகம் இல்லை, அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்னது கரெக்டு, சின்ன பொண்ணு தான் எடுத்து கொடுத்துருக்கு, யாரோ ஒரு பையனுக்கு எடுத்து கொடுத்துருக்கு, அவன் ஏதோ மிரட்டுறான்னு எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது போல் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா இதுதான் வாராகியின் மகிமை. அக்யூரேட்டாக சொன்னாங்க. வீட்டில் தான் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு அடித்து சொன்னாங்க.